ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி காஞ்ச பட்டாணி வச்சு சப்பாத்திக்கு ஒரு குருமா சைடிஷ்ஷு செய்யலாம். இந்த காஞ்ச பட்டாணியை மொதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை பட்டாணி குருமாவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வரமல்லி ஒரு டீஸ்பூன், இதை நல்லா வறுத்துட்டு அது கூட பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு வறுத்ததுக்கப்புறம் போடு பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, 2 பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். நான் தேங்காய் போடலை, தேங்காய்க்கு பதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் போடுறதுன்னா இந்த பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தோடையே தேங்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். தேங்காய் பால் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சிடலாம். பிரியாணி இலை ஒன்று, ஒரு 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, அது இல்லாமல் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை போட வேணாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா சோம்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. அடுத்தது தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் மொதல் நாள் நைட்டே காஞ்ச பட்டாணி ஊற போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அது ரெடியாக இருக்குது. நான் இந்த பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த முந்திரி பருப்பு வறுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட சோம்பும் கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சோம்பு கசகசாவும் அதில் போட்டோம்னா எண்ணெயில் ஒட்டிக்கும். அதனால் இதை நான் தனியாக எடுத்து காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையில்லை, மட்டன் மசாலா தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக போடுறேன். ஒரு மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். போதும். இப்போ அரைச்ச பொட்டுக்கடலை விழுது இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இந்த பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை. அதையும் இது கூடயே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து உப்பு போட்டுக்கலாம். இது அந்த பட்டாணியை போட்டுடலாம். போடு. நல்லா கலந்து
இப்போ வந்து போட்ட மசாலாலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஊத்து. அவ்வளோதான், சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.